சீசன் 9 முடிஞ்சிருந்தாலும் எங்களை பொறுத்த வரைக்கும் சீசன் 9 முடியலடா. நாங்க இந்த மேடையில பர்ஃபார்ம் பண்ணியே ஆவோண்டான்னு சாயந்தரம் 3 மணி நடக்கிற ஷோவுக்கு நேத்து ராத்திரி 3 மணில இருந்து பின்னாடி காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எங்க குடும்பம் அத்தனை பேரும் நான் வாங்கின அடியை விட பல மடங்கு வாங்கினவங்க. எங்களுக்கு தெரியும் சார், எங்களுக்கு யாரும் கை தட்ட மாட்டாங்க, நாங்களே தட்டிக்குவோம். எங்களை யாரும் விசில் அடிக்க மாட்டாங்க, நாங்களே அடிச்சுக்குவோம். எங்களுக்கு யாரும் பேமெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அதை மட்டும் பிச்சை எடுத்து வாங்கிக்குவோம். இந்த மாதிரி எல்லா திறமைகளும் அடக்கி வாசிச்சு ஒரு பெரிய டீம் வந்திருக்கு. இது முழுக்க முழுக்க உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணணும், உங்களை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அத்தனை பேரும் வந்திருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டலோட அமுதவாணன் அண்ணா, திவாகர், பிரவீன், லோகராஜ், வினோத், கார்த்திக், VR பாலாஜி, அன்சர் அண்ட் வேற வழியே இல்ல, சகிச்சுதான் ஆகணும், எங்க அண்ணன் தங்காதுரடா. ஹாய் ஹாய், தனியா போடுறா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்க்க நல்லா கியூட்டா இருக்கீங்க, பார்க்க லட்சணமா அழகா இருக்கீங்க. ஹாய், கேட்கல இன்னும் நல்லா பா. முன்னாடியே அழகா ஒரு சின்னத்திர நயன்தரா திருப்பி என்ன சொன்ன அந்த மாதிரி எல்லாம் ஒரு நகைச்சுவைக்காக தான் இருந்தாலும் அவங்க சின்ன திரை நயன்தரா தான். எல்லாம் நல்ல ஒரு பார்த்த ஒரு கைத்தட்டு கொடுக்கலாம். சூப்பர். இது சத்யா சட்டை ஜப்ரி ஜட்டிகள் வழங்கும் பேட்மேன் ஹவுஸ் சீசன் 9. ஓகே, இந்த முறை ஆளும் பூசு ஆட்டம் பூசு, நான் போடுற கண்ணாடி அது பூசு, அப்புறம் வாட்சி பூசு, அப்புறம் காப்பு பூசு, ஷூ பூசு, பேண்ட் பூசு, ஏன் கோட்டு பூசு, இங்க உட்காந்து ஆடியன்ஸ் பூசு, எல்லாம் பூசு. ஆனா வந்துக்கிற கண்டஸ்டன்லாம் இருக்கானல, இவனு மட்டும் ஒரு தினிசு. இப்போ வர போற ஆடியன்ஸ் ரொம்ப கொஞ்சம் பழசு. சரி, நம்ம நிகழ்ச்சி போலாமா? போலாம். இந்த ஷோ பொறுத்த வரைக்கும், நம்ம பேட்மேன் ஹவுஸை பொறுத்த வரைக்கும், நம்ம ஒவ்வொரு தினம் நம்ம வாழ்க்கையில், நம்ம ஊரில், நம்ம நாட்டில், பல ஸ்டேட்டில், பல மாநிலத்தில் வந்து பல வித மக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்க எல்லாம் ஒரே இடத்துல சேர்ந்தா அவங்க மனப்பான்மை எப்படி இருக்கும், எப்படி அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, எப்படி ஒத்துமையாக இருப்பாங்க, இதை பார்த்து நம்ம குடும்பத்துலேயும் எப்படி ஒத்துமையாக இருக்கணும், எப்படி சண்டை போடணும், சண்டை போடக்கூடாது, இதெல்லாமே தெரிஞ்சுக்கு தான் இந்த பேட்மேன் ஹவுஸு. நம்ம பேட்மேன் ஹவுஸில் சீசன் 9ல் முதல்ல வரப்போகிற அந்த கண்டஸ்டன் யார் பார்ப்போம். முதல்ல வர கண்டஸ்டன் வாப்பா. அவர் நல்ல சாகணும் போடுப்பா. அங்க ஒரு கேமரா இருக்கு, அங்க அதிகம் அங்கேயும் போய் பண்ணுங்க. இந்த மேட்டர் அங்க பண்ணிட்டல, இந்த கேமரா வேற மேட்டர் பண்ணலாம்ல, போ வேற பண்ணுங்க. சூப்பர். இங்க பாருங்க, நீங்க 3 மேட்டர் தான் பண்ணுவீங்க, அதே திருப்பி திருப்பி பண்ணுவீங்க, அதுக்கு நல்லா தெரியும். 3 மேட்டருக்கு அப்புறம் உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாது, அதானே? ஆமா சார். ஓகே, நல்ல ஒரு கைத்தறி கொடுங்க. உங்க பேர் தெரிஞ்சிடலாமா சார்? நான் வந்து நடிப்பு. புரியல என்னது சார்? நடிப்பு. இதெல்லாம் ஒரு பேராடா? உன் பேரு கேட்டடா, மல்லாம்பழம் தானே சார்? இல்ல சார், என் பேர் வந்து வாட்டர் மேலன் சார். பாத்தீங்களா, அசிங்கம் பண்ணதே அசால்ட்டா எடுத்துற ஒரே ஆளையோ மட்டும்தான். நான் கூட பேரை சைட்டா சொல்லக்கூடாது, மல்லாம்பழம்ன்றேன். ஆனா அவனே சொல்றான் பார்த்தா தர்பூசணின்னு. சரி சொல்லு தம்பி. தப்பா சொல்லாதீங்க சார், வெளியில எனக்கு கோடிக்கணக்கான ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சா தப்பாயிரும் சார். உன்னை உள்ள விட்டாங்களே, அப்பவே டென்ஷன் ஆகல அவங்க, இப்போ டென்ஷன் ஆகுறாங்களா? சரி சொல்லுங்க சார். நான் பயங்கரமா ரீல்ஸ் பண்ணுவேன் சார். என்னலாம் பண்ணுவீங்க? இது மட்டும் தான் சார் பண்ணுவேன். சூப்பர், நல்லா பண்ணீங்க. நல்ல மாடலேஷன் எல்லாம் எடுக்கிறீங்க. அவங்க தாடி எடுத்துருந்தீங்கன்னு வச்சுக்கல, கொஞ்சம் சூப்பரா இருக்கு, அதே மாதிரி இருக்கும் சார். இல்ல சார், கொஞ்சம் வேலை இருக்கு சார், ஹாலிவுட்ல 3 படம் கமிட் ஆயிருக்கேன், அதனால சார். இல்ல நீங்க அந்த வீட்லயே ஒன்றும் பண்ணல, ஹாலிவுட்ல என்ன பண்ணி கீச்சிருவீங்க சார்? நல்லா பண்ணுவேன் சார், நான் நிறைய பேருக்கு நடிப்பு சொல்லி கொடுத்துருக்கேன் சார். நானு உங்களுக்கு யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? நான் தான் சார் நிறைய பேருக்கு சொல்லி தருவேன். சூப்பர் சூப்பர். இவர்கிட்ட நம்ம பேசி நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா இன்னும் நல்ல நல்ல கண்டஸ்டன்லாம் வராங்க, இவர்கிட்ட நம்ம அதிகமாக டைம் எடுக்கக்கூடாது. சரி வாட்டர்மேன், போக தர்பூசணி உட்காருங்க உங்க இடத்துக்கு. ஓகே, நம்ம பேட்மேன் ஹவுஸில் முதல் ஷோவில் ஃபஸ்ட் எபிசோட்லேயே பூசணிக்காய் வச்சு எங்களால் ஆரம்பிக்க முடியாது, அதனால தர்பூசணி வச்சு எனக்கு ஆரம்பிச்சுக்கோ. நல்ல ஒரு கைத்தற கொடுக்கலாம் எல்லாரும். நெக்ஸ்ட் கண்டஸ்டன்ட் ராஜு சார். வணக்கம். வணக்கம் பிரதர். காஸ்டியூம் செம்மையாக இருக்கு, சூப்பராக இருக்கு. உங்கள் பேர் சொல்லுங்க சார். கானா வினோத் சார். கானா வினோத் பாருங்க சார். இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுருக்கீங்க, இதான் சார் உங்கள் ஃபஸ்ட் எபிசோடு.
அதுக்குள்ள எப்படி சார் உங்க ஃபேன்ஸ் வருவாங்க? நடிக்காதீங்க. சொல்லி கூட்டு வந்திருக்கேன் சார். சரி சார், உங்களுக்கு எது சார் இந்த கானா அப்படின்ற பேரு? கானா இல்ல கானா. காணா சார், காணா. கானா எது கானா வினோத் வச்சாங்க சார் 10 வயசுல மகாபலிபுரத்துல ஆ. மாங்காய் பத்தா வாங்கும் போது காணாம போயிட்டேன் சார். சரி. எங்க மாமா வந்து கண்டுபிடிச்சு எங்க அம்மாட்ட கொடுத்தாரு சார். சரி. 11 வயசுல பூந்தமல்லியில பூந்தி வாங்கும் போது பூந்து போய் வாங்கினேன் சார். அப்ப காணாம போயிட்டேன் சார். அப்படியே பூந்து போனீங்களே, அங்க காணாம போனீங்களே, அதே மாதிரி இங்கே காணாம போக சார் வேண்டியது. அப்போ ஒரு புண்ணியவன் வந்து என்னை காப்பாத்தி கொண்டு வந்தார் சார். சரி. அதுக்கப்புறம் கோயம்பேட்ல கோழி குஞ்சு வாங்கும் போது காணாம போயிட்டேன் சார். அங்கெல்லாம் காணாம போனீங்களே, இங்க கொஞ்சம் காணாம போயிருந்தா இந்த ஷோவாச்சு நல்லா இருந்துக்கலாம் சார். நான் வேணா காணாம போயிடலாம், ஆனா என் கானா என்னைக்குமே காணாம போவாது சார். சூப்பர். என்னதான் பண்ணாலும் வந்து இன்னைக்கு கானா வினோத் வந்து அருமையா பாடுவாரு. என்னோட படத்துல நிறைய படத்துல பாடிக்காரு. அருமையா ஒரு நல்ல ஒரு சிங்கர், நல்ல ஒரு கைத்தறி கொடுக்கலாம். கானா நீங்க யாருன்றது மக்களுக்கு காமிக்கணும், இந்த வீட்டுக்கும் காமிக்கணும். புரியுதா? கண்டிப்பா. இதே ஸ்பிரிட்டோட போங்க. ஓகே. முத்தாப்பா குமுக்கு குமுக்கு குமுத்தாப்பா குமுக்கு தமுக்கு துமுக்கு 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 தமுக்கு துமுக்கு குமுத்தா குமுதா பா நான் குமுதா. ஐயோ ஃபோன் பண்ணுறியா குமுதா பா? குமுதா ஈடத்தான், அந்த ஈடத்தை நான் வரல. குமுதா குமுதா ஹாப்பி. சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே, நல்லா பண்ணிங்க Thank you, நல்லா பாடுங்க. உள்ள பாடுற வேலை மட்டும் பாருங்க. ஓகேவா? பண்ணிடுறேன். ஓகே, நீ உட்காரலாம். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? ஏய் சார். ஓகே, நம்ம பேட்மேன் ஹவுஸோட அடுத்த கண்டஸ்டன் யார் பார்ப்போம். அடுத்த யாருப்பா? வாங்க, நல்லா ஆடுனீங்க. கொஞ்சம் திரும்பி ஆடாம இந்த இப்படி ஸ்ட்ரைட்டே ஆடுங்க. இல்ல லிங்கி வேஷ்டி மடிச்சு கட்டினீங்களே, அது அப்படியே தெரியுது, வேறோட கிடையாது. உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு சொன்னேன். நீங்க தெளிவு பண்ணுங்க. வாங்க. ஹாய் சார். வாங்க. பாரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. பாரு, நல்லா இருக்கீங்களா? நான் பாரு இல்ல சார், என் பேர் பாரு. ஏய், நானும் வந்து பாரு தான் சொன்னேன். நீங்க பார் ஞாபகத்தே இருக்கீங்களா, அதனால பாருன்றீங்க. நானும் வந்து பாரு தான் சொன்னேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஓகே. கம்மு, நீங்க எப்படி இருக்கீங்க? சார் கம்மு கூடாதீங்க சார், கம்மு சார். கம்மு கூடாதீங்க சார், கம்மு சார். நான் எதுவும் உங்களை கம்முன்னு கூப்பிட்டேன்? கம்முன்னு இல்லாம அப்படி கம்மு மாதிரி கையை ஒப்பிச்சு பத்தியா, ஒட்டி நீ பத்தியா, அதான் கம்முன்னு கூப்பிட்டேன். ஓகே, சொல்லுங்க. உங்களை போய் சொல்லுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் ஒரு ஜாலியா வந்திருக்கேன் சார். சார் நான் வந்து பாரு வந்திருக்காங்க சார், வந்திருக்கேன். நீங்க? நான் கம்மு வந்திருக்கனால வந்திருக்கேன் சார். பத்தியா, நான் வந்து ரொம்ப இதெல்லாம் தெரிஞ்சு என்ன. சரி, ஓகே சார். என்ன சார் என்னவோ பண்ணாங்க. அதுதான் சொல்ல வந்தேன் சார் காதை கடிக்கலாம் சார். கம்மு பாரு கொஞ்சம். சாரி. இந்த சப நாகரிகம் ஒண்ணு இருக்குல்ல, சப நாகரிகம் இருக்குல்ல, அப்ப தெரிஞ்சிடும். எல்லாரும் வந்திருக்காங்க, இங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. தேவையில்லாத பேசாதீங்க, அப்புறம் அவ்வளவுதான் உங்களுக்கு. அப்படி சொல்லு பேபி. சரி, உங்க சண்டை இருக்கட்டும். இங்க இருக்க மாதிரி இருக்கக்கூடாது. வீட்டுல உங்க கேம் விளையாடணும். ஓகே ஓகே ஓகே, நீ உட்காரலாம். ஹாய். பேபி யார் இது? தெரிஞ்ச பையனா? ஃப்ரெண்ட். அந்த பையன் நான் இருக்க, அந்த பையன் ஹாய் சொல்றீங்க இருந்து. அவ்வளவுதான் உங்க பேபின்னு கூப்பிடாத. சரி பேபி, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பேபி கூப்பிடாத. சரி பேபி வா. ஏய் பேபி எப்படியா கூட்டி போறீங்க? தூக்கி இடுப்புல வச்சு கூட்டி போமா. பேபி தானே கூப்பிடணும். போ, பேபியை தூக்கி வச்சு தானே போனோம். போ. கருப்பு காப்பியை மூஞ்சில ஊத்திடும். உட்காரு. வினோத், அவ்வளவுதான் உங்களுக்கு. சார் ஆல்ரெடி கருப்பு காத்தி ஊத்துன மாதிரி தான் சார் இருக்கு. ஓகே சார், காலை கீழே இறக்கி போடுங்க. காலை கீழே. இல்ல அவங்க காலை இல்ல, உங்க காலை. நம்ம பேட்மேன் ஹவுஸோட நெக்ஸ்ட் கண்டஸ்டன் யார் பாப்போம். நெக்ஸ்ட் கண்டஸ்டன் இதோட நான் நல்லா ஆடுவேன் சார். தம்பி சார் வரும்போது அவங்க ஆயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தான் பாத்தீங்களா, அவன் தான் சார். வாங்க சார். அந்த பார்வை கமுறுதலையும் கொஞ்சம் தள்ளி இருக்க சொல்லுங்க சார். தம்பி இன்னும் ஆரம்பிக்கல, வெயிட் பண்ணு. தம்பி உங்க பேர் சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஃப்ஜே.
when I say F you all say J. F F F அந்த பொண்ணு அழகா மேக்கப் போட்டு இருக்குப்பா பா பா நான் பாடும்போது எல்லாரும் நல்லா கை தட்டுங்கப்பா. சூப்பர். உண்மையா வந்து நம்ம டிஜேக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு கைதல் கொடுங்க அண்ணா. FJ 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 சரி FJ JF இது ஒன்றா இருக்கட்டும். இதே மாதிரி இந்த வீட்டுக்குள்ள நல்லா கேரப்பா இருக்கணும். உங்களை அந்த பிக் பாக்ஸா பிக் பாக்ஸ் சார் அது பீட் பாக்ஸ் இல்ல பிக் பாக்ஸ் தானே? பீட் பாக்ஸ் பீட் பாக்ஸ் அதை அடிக்கடி கொடுத்துருங்க. இது எங்களுக்காக. ஏய் துப்பு சொல்லடா அது பண்ணலாம். இது தப்பச்சிக்க நீ வாங்க அப்படிங்க. ஏய் எனக்கு பண்ண சொல்லடா உனக்கு பண்ண சொன்னேன். ஐயோ சார் இப்பதான் சார் சத்தம் ஹெவியா வரும். சார் வந்துச்சு சார். சார் ரொம்ப வந்துற போது தள்ளி உட்காருங்க. ஒழுங்கா உட்காருங்க. டேய் நீங்க ஆல்ரெடி நிறைய சத்தம் குத்துட்டீங்கடா. கம்முனு உட்காருங்கடா. சார் இன்னும் கொஞ்ச நேரத்துல குழந்தை சத்தம் கேட்டுறேன் சார். கம்மு பாரு சார் கொஞ்சம் கம்முன்னு இருங்க. அடுத்த கணக்கு விடுவா. FJ உட்காருங்க. நான் உங்கள் FJ சைனிங் ஆஃப். இப்ப போய் சோஃபால உட்கார்றேன்ப்பா. வெள்ள வெட்டி நீ சும்மா இருக்க நல்லா கை தட்டி கேல பண்ணுப்பா. நீ நல்லா பண்ணா கை தட்டு வாங்கப்பா. ஓகே பாட்டு பாடுறீங்க நீங்க. நானும் நல்லா பாட்டு பாடுவேன் சார். என்ன பாடுவீங்க? ரைட்ல பாடுவார் பிச்சை எடுத்து. ஓகே ஓகே நம்ம அடுத்த கண்டஸ்ட் விடுவோம். அடுத்த கண்டஸ்ட் வாப்பா. அதாவது எதிர்பாருங்கன்னுவாங்க. உண்மையாவே இவரை யாருன்னு என்னால பார்க்க முடியல. சும்மா எனி கெஸ் நீங்க கெஸ் பண்ணி பார்க்கலாம். புரியல. சபரியோட ஆர்மியா? சபரின்னு ஏத்துக்க மாட்டானா? அவர் சபரி இல்லப்பா சஃபாரி. சபரிகா சபரிகா. வினோத் உட்காருங்க. தேவலாத பண்ணி மலமலம் தேவலாம நீ தான்டா குறுக்கு வர. எதுடா குறுக்கு பேசுற? இது பாருங்க நீங்க என்ன வச்சுதான் ஃபேமஸே ஆவறீங்க. 20 வருஷம் ஃபேமஸ்டா. சரா ஏய் மச்சான் கம்முனு உட்காருங்கடா. ரொம்ப இல்ல ஆளுக்கு ஒன்று பண்ணாங்க. பாரா இருக்கட்டும் FJ இருக்கட்டும் கானா வாட்டர் மிலான் எல்லாம் பண்ணாங்க. தேங்க்யூ சார். தெரியலையா உங்களுக்கு? என்ன தெரியலையா? தெரியலப்பா தான் கேட்குறேன். நீங்க என்ன பண்ணுவீங்க? சபரிகா உனக்கு பண்ணிருக்கலாம். வாட்டர் மிலானை அவர் குத்துட்டு நீங்க எடுத்துக்கலாம். ஆப்டாந்துக்கும் இருந்தாலும் உங்களுக்கு உங்க பெரிய பிக் ஃபேன். தேங்க்யூப்பா. கை கொடுக்கலாமா? கை கொடுப்பா. ஹக் பண்ணிக்கலாமா? அதாப்பா. அப்படியே கொடு. அடிச்சாங்க ரெண்டு பேரும் கிஸ்ஸுப்பா. அதனால ஆடியன்ஸ் எல்லாம் எஸ்ஸுப்பா. நீ உட்காருப்பா. பா நீ உட்காருப்பா. அந்த மாதிரிலாம் பேசாத மச்சான். தப்பு தப்பா. ஓகே சூப்பர். எல்லாரும் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட லாஸ்ட் பை லீஸ்ட் இந்த மாதிரி லாஸ்ட் ஒரு கண்டஸ்ட் கூப்பிட போகிறோம். உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கண்டஸ்டன்ட் பயங்கரமா இருப்பாங்க. சரி கூப்பிடலாமா? லெட்ஸ் வெல்கம் லாஸ்ட் கண்டஸ்டன்ட். நல்லா இருக்கு. ஆமா இது என்ன இது சார்? புடிங்க சார் நிமிஷம். என் பேர் தான் சாண்ட்ரா சார். என்னன்னா வந்து நீங்க இந்த மண்ணு கொடுத்தீங்களா, மண்ணுக்கு நான் நினைச்சேன்னா அவருத்துக்கு மேலே தான் அந்த மண்ணலி போட போய் நினைச்சேன். பரவாயில்ல உங்களை போட்டது நீங்க எடுத்து வந்திருக்கீங்க. சூப்பர். இது தாண்டி ஒரு யாராலையும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது உண்மையாவே. சூப்பர். நீங்க இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்திருக்கீங்க? நான் இந்த வீட்டுக்கு விளையாட வந்திருக்கேன் சார். விளையாட வந்திருக்கீங்க? ஆமா சார். வேற என்னலாம் பண்ணுவீங்க? வேற நான் பாத்திரம் கழுவேன், துணி துவைப்பேன், எல்லாருக்கும் முட்டை ஆம்லெட் போட்டு கொடுப்பேன் சார். ரொம்ப பொறுப்பான பொண்ணு சார். பாத்திரம் கழுவ மட்டும் கூடாது, இன்னும் எல்லாரும் கழுவி ஊத்துறோம் நல்லா. கண்டிப்பா பாத்திரத்தை. யா ஓகே ஓகே வெல்கம். தேங்க்யூ. இந்த மண்ணை எடுத்துட்டு போங்க. சாண்டா நீங்க தனியா வந்திருக்கீங்க. உங்க ஹஸ்பண்ட் வரல சார்? அவர் ஷூட்டிங்ல ரொம்ப பிஸியா இருக்காரு சார். அப்ப நாங்க என்ன ஷூட்டிங் இல்லாம ஃப்ரீயா இருக்கோம்? இல்ல நானும் இந்த இண்டஸ்ட்ரி தான் இருக்கிறேன். உங்க வீட்டுக்காரர் அப்படி என்ன நிறைய படம் பண்ணிட்டாரு நான் பார்க்காம? சார் இல்ல அவர் என்ன இங்க ஒரு நிமிஷம் வா. அவர் என் நண்பன் தான். என் நண்பனால நிறைய பண்ணியிருக்கோம். அவன் வருங்கால ஹீரோவை நிறைய படம் பண்ணியிருக்கான், சூப்பர் பண்ணியிருக்கான். ஆனா பிஸியா அளவுக்குன்னு சொல்றீங்களே, அப்ப நாங்களாம் தான் பிஸி இல்லாம இருக்கோம். ஐயோ அப்படி இல்ல சார், அவரும் பிஸியா இருக்காரு, நீங்களும் பிஸியா இருக்கீங்க. அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அதான் உன்னால உங்க வீட்டுக்கு அதான் திட்டினா இப்ப தேவலாமா? இடமே இல்ல சார். மச்சான் இடம் இல்ல, இங்க இடம் இல்ல. இடம்லாம் கீழே நீங்க உட்காருங்க, நாங்க ரீல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறேன். நான் மிஸ்டர் சாது, நான் பாஸ் பேசுறேன். ரொம்ப அருமையா பண்றீங்க. உங்களுக்கு
பேட்மேனை பத்தி தெரியுமா? சாது, சார் உங்களுக்கு பேட்மேனை பத்தி தெரியுமா? சார் தெரியும் சார். பேட்மேன் படம் வந்து சின்ன வயசுல தான் நான் பார்த்துருக்கேன். அது சூப்பரான ஒரு படம். ஒரு ஹாலிவுட் மூவிலேயே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு மூவினா நான் நிறைய வந்து இங்கிலீஷ் படம் பார்ப்பேன். அதில் பேட்மேன் படம் வந்து எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட் மூவி அது அப்படி கூட சொல்லுவேன். செம்மையா இருக்கும் சார். நல்ல காமெடி. நான் உங்ககிட்ட கேட்டது ஃபேட்மேன். என்ன சார்? ஃபேட்மேன் ரவீந்திரனை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சார் பேட்மேனா சார்? சார் ஒன்னே ஒன்று மட்டும் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க சார். இன்னைக்கு பேட்மேன் தெரியாதவங்க கூட நிறைய பேர் இருப்பானுங்க. ஆனால் இந்த உலகம் முழுக்க நம்ம பேட்மேனை தெரியாத யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து உடம்பு அப்படி இருக்கு இப்படி இருக்கு எவ்வளோ பேர் எத்தனை பேர் கூட சொல்லிப்பாங்க. ஆனால் அது எல்லாத்துக்கும் ரோல் மாடல் யாருன்னா எப்படி இருந்தாலும் திறமை தான் நிற்கும் அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு யாருன்னா நம்ம பேட்மேன் தான். சார் எதுக்கு பேட்மேன் பத்தி இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க? உன்னை பத்தி பேசினா ₹1 தருவியா? அவரை பத்தி பேசினா அள்ளி கொடுப்பாடுறா. அதை தான் சொன்ன போட நல்லா தெரியாம. ஓகே சூப்பர். இன்னைக்கு நம்ம பேட்மேன் வீட்டுக்கு வந்திருக்கோம் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த பேட்மேன் வீட்டோட லாஸ்ட் வரைக்கும் நின்று ஜெயிக்க போற அந்த ஒரு கண்டஸ்டன் யார்த பார்ப்போம். ஓகே, அது வரைக்கும் உங்களது விடை பெறுவது சாது. நல்ல ஒரு கேட்டு கொடுக்கலாமே. உங்க எல்லாரையும் இந்த பேட்மேன் ஹவுஸ்க்கு வரவேற்கிறேன். தம்பி சாமிநாதா அமைதியாரு. தேங்க் யூ. ஹாய் பட்டி. ஹாய் பட்டினா முட்டி ஒடிஞ்சிரும், அமைதியா இருக்கணும். இப்போ உங்களுக்கு லீடர் செலக்ட் பண்ற வேண்டிய தருணம். எலெக்ஷனே வரல அதுக்குள்ள லீடர் செலக்ட் பண்ண சொல்றீங்க? இந்த மாதிரி சட்டையர் காமெடிலாம் பண்ணாதீங்க. யார் நல்லா கலக மூட்டி விடுவா, யார் நல்லா கலக மூட்டுறாங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட தலைவர். புரியலடா. நம்மள யார் நல்லா கலகம் மூட்டுறாங்களோ அவங்க தான் லீடர்ன்றாங்க. பாஸ் நான் நல்லா கலக்க முடியும் பிக் பாஸ். உங்களையே பத்தி வெளியில போய் தெரியும் ஒரு மாதிரி. குருநாதா நான் கலகம் மூட்ட மாட்டேன். சேட்டுக்கல்ல போய் நகைய வேணா மூட்டவா? வினோத் இது என்ன ஜோக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? ஜோக்கா இது? சர்வீஸ் பொழந்துருவான் உட்காரு. பிக் பாஸ் நான் நல்லா கலக்க மூட்டுவேன் பிக் பாஸ். பிக் பாஸ் நான் சிக்லியா மூட்டுவேன், கலக்க மூட்ட தெரியாது லைட்டா. பிக் பாஸ் நான் கலக்க மூட்டுறதே கல்லா கட்டுவேன் பிக் பாஸ். பாஸ் நீ வேணா பாருக்கு கொடுத்தலாம் இத. பிக் பாஸ் நான் தான் இதோ பாருங்க பாரு பண்ணுவா. பாரு சூப்பரா பண்ணுவா. கலகம் மூட்டு பாரு சூப்பரா பண்ணுவா. பாருவா எப்ப பண்ணுவா எப்படி பண்ணுவா? நீ ஓவரா பேசிட்டு இருக்க வந்ததுல இருந்து நீ பாத்துக்கோ. நானே பாக்குறேன் நீ ரொம்ப ஓவரா தான் பேசிக்கிட்டு இருக்க. அவள அமைதியா இருக்கா மச்சான். இல்ல நான் பாத்துட்டு இருக்கேன் ஓவரா ஓவரா பண்ணிட்டு இருக்க. அவ தான் பேசுறா. ஓவரா பண்ணிட்டு இல்ல மச்சான் இல்ல மச்சான் சொன்னா கேளுடா. இரு சார் எல்லாத்துக்கும் வினோத் தான் காரணம். வாடா இருன்ற அமைதியா. ஒரு நிமிஷம். ஏய் ஒரு நிமிஷம். மொத்தமே 9 நிமிஷம் தான பண்ண சொன்னாங்க. 10 நிமிஷமா 1 நிமிஷம் நிக்கற. பாஸ் பேசினுறாரு. மச்சான் அவ ஏய் வினோத் பேர் கெடுத்துவாடா. ஏய் எதுக்கு என்ன எது கிட்டத்தட்ட என் பேரை சொல்லுங்க. அவ்வளவுதான் உனா. ஏய் நீ ஒருத்தர என் பேர் வந்து வினோத் சொல்ல கம்முடின்னு சொல்லுங்க. மச்சான் டேய் நீ கம்முடுறா. அவ இதுமே பண்ணடா. சொல்லு சொல்றது கேளுடா. டேய் அவள சும்மா என்ன சொல்லிட்டே இருக்காரு. அவ பாறா ஃபீல் பண்ணடா அவ. மச்சான் பாவுண்டா அவ. அவள கெட்டு போறா. அவள பாறா. டேய் என்ன கான்ஃபிடென்ட்டா போற கண்ணாடி போட்டு நின்னுங்கறா. அவ கலகக்காரிடா. கலகக்காரி. டேய் அவள கலகாரி சொல்லாதடா. பின்ன கரகாட்டக்காரின்னு சொல்லவா? அப்படி வேணா சொல்லிக்கோ. அமர்தேன் மச்சான் நான் திருப்பி சொல்றேன் வேணாம். ஏய் வேணாடா. லைசென்ஸ் இல்லாம பருவ ஓட்டாத. அடுத்த லைன்ல மறந்துட்டியா? லைசென்ஸ் இல்லாம பருவ ஓட்டாத. தேவையில்லாம கண்டென்ட் பண்ணி பேட்மேன் கிட்ட மாட்டாத. மச்சான் தேவையில்லாதடா அதெல்லாம். கமருதீன் உசாரா இருக்க வேணும்டா. கண்டபடி கண்டென்ட் பண்ணா பேட்மேன் கமெண்ட் பண்ணிடுவாருடா. ஏய் ஜிஞ்சின்னுக்கா ஜிஞ்சின்னு. ஏய் ஜிஹெச்சுக்கு போயிடுவா. ரொம்ப தான் ஃபீல் பண்றா பார்வதி. சாந்தா அழுது வடியேண்டா. அது அழுது வடிஞ்சாதான்டா பிக் பாஸ் வீட்ல பொழுது விடியேண்டா. ஏய் அது நம்ம ஆளு. வேணாம்டா கோபால். கமருதீனே மச்சான் நான் திருப்பி சொல்றேன். அவ பாரு ஃபீல் பண்றா. இதோ பாரு தேவையில்லாத இது உங்களுக்கு. மச்சான் நீ ஒழுங்கா இருடா. எதுவுமே பண்ணலனே. எதுவுமே பண்ணலனே. பொய்யா தான் நடிச்சிட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு அறிவு இருக்கா இருக்கா அவனுக்கு பாரு. இன்ட்ரெஸ்டா சாப்பிடுறான். அப்போ வந்து அழுகுறேன். சத்தியமான ஒண்ணுமே பண்ணல நானு. என்ன ஏன் இப்படி பண்றாங்க? ஏதாவது சொல்லு பேசுன நீ. ஏன்னா ஏதோ பேசுன. நான் என்னடே பண்ணேன்? மைக் இங்க இருக்கு. ஏதாவது சொல்லுனே நான் என்னடே பண்ணேன்? நான் எதுவும் பண்ணல.
என்ன சாப்பிட விடு. உங்ககிட்ட போய் வந்தேன் பாருண்ணே நான். ஏய் மச்சான் இதை விட்டு போயிட்டா சாப்பிட்றா. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? சூப்பர் பாரு சூப்பர் பாரு சூப்பர். எல்லாத்தையும் போய் நல்லா வத்தி வைக்க வேண்டியது, அதுக்கப்புறம் அப்படியே சூப்பரா ஒண்ணுமே தெரியாம இருக்க வேண்டியது. வெரி குட் வெரி குட் வெரி குட். மச்சான் நீ தேவையில்லாத பேசிட்டு இருக்க சொல்றேன். எப்ப பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிடுறா நீ தேவையில்லாம. ஏய் அவ பாவம்டா, அவ என்னடா பண்ணா? நான் சொல்றேன், நீ அவ்வளவு அதான் கெட்டு போற. ஏய் இல்லடா, பொறுமையா பேசுறா. இல்லடா இப்படி சொல்றத கேளுடா, நீ தேவையில்லாம பேசாதடா. என்னடா இவன்? ஏய் அவனுக்கு அவ்வளவுதானே தெரியும், அவன் அப்படிதானே பேசுவான். ஏய் வினோத், ஐயோ ஏய் எதுக்கு எடுத்தாலும் ஏன் பேரண்டா சொல்றா? அவ அப்படிதான் பண்ணிட்டு இருப்பா எப்பவுமே. ஒரே பாத்தீங்களா? நிமிஷம், ஏய் யார் விடா பேசிட்டு நீ மட்டும் பேசாதே நீ, அப்புறம் சொல்லிட்டு ஒரு நிமிஷம் பாரு. கொஞ்சம் சொல்லுங்க. சபரி வாங்க. ஏதாவது பண்ணுங்க. சும்மா ஏதாவது ஒன்று பேசி. எதுவுமே சபரி ஒண்ணு பண்ணுவாரு. பண்றா. போய் உட்காருங்க போ. சபரிக்கு ஓட்டு. பிக் பாஸ் பிக் பாஸ் அவர் காப்பி குடிச்சிட்டு ரொம்ப இருப்பாரா? முதல் வாரமே ரொம்ப அருமையா விளையாண்டீங்க. நல்லா கலகத்தை மூட்டிட்டோம். உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். ஒரு கிணத்துல ஒரு குட்டி எரும மாடு தவறி உள்ள விழுந்துச்சு. அந்த குட்டி எரும மாடு மேலே வர ட்ரை பண்ணுது. அப்ப ஒரு பாம்பு கொத்த வருது. அந்த குட்டி எரும மாடு எப்படி அந்த கிணத்துல இருந்து தப்பிக்கும்? எப்படி தப்பிக்கும் பாஸ்? நாங்க எப்படி தப்பிக்கும் பாஸ்? இவ்வளவு பெரிய எரும மாடு உனக்கே தெரியல, அந்த குட்டி எரும மாடுக்கு எப்படி தெரியும்? ஆஹா, தங்கத்துறை தற்கொலை ஜோக்கு புத்தகம் 1. பிக் பாஸ் ஜோக்கு சொல்லக்கூடாதுன்னு அங்க வச்சோம். ஜோக்கு சொல்றதே பண்ணிட்டு இருக்காரு. தேங்க்யூ பிக் பாஸ். ஓகே, 80 நாள் அருமையா விளையாடி இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு லக்ஸரி வெஹிக்கல் வரப்போகுது. அந்த லக்ஸரி வெஹிக்கல்ல யாரு 80 days. காலை கீழே வைக்கிறாங்களோ அவங்க வீட்டுக்கு போயிடுவீங்க. கடைசி வரைக்கும் யார் அந்த லக்ஸரி வெஹிக்கல்ல இருக்காங்களோ அவங்க தான் இந்த வாரத்தோட வின்னர். லக்ஸரி வெஹிக்கலை கொண்டு வாங்க. வாட் a nice Innova. ஏழைகளின் இன்னோவா. ஏழைகளின் Innova. ஏய் அந்த பாடி தூக்கி போற என்னது? செராட்டோ செராட்டோ. இது செம்மையா இருக்கு. பராட்டோ. பேபி சூப்பரா இருக்கு பேபி. ரைட்ட காட்டுங்க எப்படி இது பண்ணோம் இது? சரி பாக்கலாம். எல்லாரும் இந்த வெஹிக்கல்ல ஏறிக்கிங்க. யாரோ கீழே இறங்க கூடாது. பாரு இப்படி அட முடியல. டக்கணும் டக்கணும். யாரனா கால் அப்படி வந்தா எல்லாம் தெரியுதுன்னு சொல்றாங்க. அப்படி தவறி கீழே காலை வச்சா ஏய் முட்டு குடுங்க அவங்க கழுவிங்கடா. எலிமினேட் கல்லு வச்சாச்சு செய்யப்படுவீங்க. ஃப்ரண்ட்ல. ஏய் என்ன மச்சான்? ஏய் சொக்க இல்லாம படுக்காதடா, கொசு கடிக்க போகுது. முட்டு குடுக்க பாறாங்கல்ல வச்சுக்கிறீங்க. ஏய் மச்சான் கை வை சல்லாதடா டேய். கேர்ள்ஸ் உட்கார்ந்துடா ஃப்ரண்ட்ல. லேடிஸ் உட்கார்ந்து. ஏய் சபரி எங்கடா? ஏய் எரும மாடு கொஞ்சம் தள்ளி போடா, சைக்கிள் பத்தல உட்கார முடியல. ஐயா, நாங்க சபரியை ரொம்ப மிஸ் பண்றோங்க ஐயா. ஏய் அவன் டயர் கடில இருக்கற நம்பர். ஏன் நீங்க என்ன டயர் கடியில தேடுறீங்க? சபரி ஏய் உரா. பாத்ரூம் எங்கனா போயிருப்பாங்க. இருக்குறவன வச்சு போடா இல்ல. யோ தாத்கே வண்டி மேல உட்காரதையா? ஏன் மேல உட்காரு? சொல்றா அவன் சொல்லி புரிய வைடா. ஏய் குடிகார வண்டி மேல உட்காரதா டாஸ்க். கீழ போய் உட்காருங்கற. எலுமிச்சை பழம் மாதிரி. மேல ஏரியா. மச்சான் நீ கலாய் மச்சான். யோ பாத்தியா? கால் கீழ வச்சா அவுட். பிக் பாஸ். கமருதி பாஸ். ரொம்ப பேசுறீங்க. என்ன உங்களுக்கு? நான் உங்களுக்கு என்ன புரியல. அவ்வளவுதான் உங்களுக்கு. ஏய் நான் உங்களுக்கு அவள்தான் உங்களுக்கு உட்கார மேல உட்கார. ஏய் ஏறா. டேய் நான் செலிப்ரேஷன் வீக் வந்தேன்டா. என்ன ஏன்டா கூட்டி வந்து சும்மா ஏறா. பரவாயில்ல ஏறு ஜெஃப்ஜி. ஏய் வண்டி ஆட்டாதடா. டேய் ரெண்டு லேடிஸ் உட்கார்ந்திருக்காங்க. மச்சான் வண்டில இருந்து கீழ இறங்குனா அவுட்ரா. பாத்துங்கடா. ஏய் இல்ல இல்ல இல்ல. ஏய் அப்பா தள்ளி உட்காரப்பா. ஏய் தள்ளி விட்டுறியா? ஏய் பாத்து போடா. ஏய் தள்ளி விடு தள்ளி விடு. ஏய் சாண்ட்ரா. பாத்து போடா. ஏய் 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 போடா. தள்ளலாம் கூடாதுடா. ஏய் தள்ளுறது கேம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பாரு கம்ஃபர்ட்டபிளா இருக்கியா? கம்ஃபர்ட்டபிளா இருக்கு. வாரு கம்ஃபர்ட்டபிளா இல்ல, கம்ருதி தான் கம்ஃபர்ட்டபிளா இருக்கான். ஏய் பசிக்குதுடா டேய். ஏய் ஏய் சாண்ட்ரா எனக்கு போய் 2 இட்லி எடுத்துன்னு வாடி. தள்ளாதீங்க. ஏய் தள்ளாதீங்க. இதோ பாரு அவங்களா தான் கீழ இறங்கணும். ஏய் ஏய்
தானே பாரு தள்ளி விட்டுட்டாங்க. யாரா தள்ளி விட்டது? கமரி தானே பாரோம். பேபி நான் ஏய் பல்லு என்னடா எக்ஸர்சைஸ் பண்ணுது? பேபி ஏய் எப்படிடா தள்ளலாம்? மச்சான் பாருங்கடா என்னன்னு. சபரி எங்கடா சபரி? சபரி எங்கடா? எங்கடா சபரி? சபரி ஏய் சபரி எவ்வளவு நேரமா பண்றது? பண்றா சபரி. சபரி உரா. சபரி தூக்குடா. ஏய் போய் டேய் ஏய் பண்ணு. நான் சபரியா மாறிட்டுமா? நான் ஒண்ணும் பண்ணல சபரி நீ சபரியா மாறியா? டேய் நான் வேணா சபரியா வரவாடா. ஏய் ஏய் ஹெல்ப் பண்ணுடா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுடா மத்தியாரா. காண வேணும். ஏய் கால் பண்ணிடா. கடலா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் யாரா ஹெல்ப் பண்ணுங்க. 1 2 3 ஆமா. ஏய் நான்சென்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான் ஏய் முடியலடா. ஏய் மச்சான் ப்ளீஸ்டா ஹெல்ப் பண்ணுங்கடா. மச்சான் காப்பாத்துறடா டேய். காப்பாத்திட்டியா? ஏய் நீ யாரா பாத்துற? எவ்வளவு பெரிய பிளேயர். காப்பாத்துறடா டேய். ஏய் எனக்கு இப்ப சபரி வரணும். டேய் வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் வந்து நம்மள திட்ட போற. இறங்கி வாங்கடா. சீக்கிரம் சீக்கிரம். இறங்கி வாடா. அடுத்த பிளே முடிங்கடா. சபரி எங்கடா? ஏய் இன்னும் கொண்டு போய் விடுங்கடா. சபரிய கூடுடா. டேய் எஃப்ஜே ரொம்ப FJ. ஓவரா பண்றான்டா. எஃப்ஜே டேய் பண்ணி முஸ்டா. ஏய் ஃபுல்லா பண்ணு. எல்லாத்தையும் பெருகிட்டு வாடா. எஃப்ஜே இங்கெல்லாம் கொஞ்சம் இருக்கு. எஃப்ஜே இதெல்லாம் பண்ணி ஸ்கோர் வாங்கணும் இங்க பாருங்க வீக்கெண்டு அன்னைக்கு எதார்த்தமா நடந்து போச்சு எல்லாமே. தேவலாம் பேசாதீங்க சரியா எதுவும். இல்ல நீ தான்டா தள்ளி விட்ட. ஏய் இரா சேதுபதி சார் வந்தா எல்லாரும் என்ன ஆக போறீங்கன்னு தெரியலடா. சபரி எங்கடா? பேபி எது வந்தாலும் பாத்துக்கலாம். பாத்துக்கலாம். இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சிரும். அதான் எப்போ வருவார் தெரியல. பாஸ் பாஸ் மியூசிக் போடுங்க. பிக் பாஸ் கொஞ்சம் சபரி அமுச்சு விடுங்க பிக் பாஸ். சார் அண்ணா ஏய் நான் உங்ககிட்ட ஒன்றும் வரவே இல்லடா. நாங்க பார்த்தோம் நான் எல்இடியே பார்க்கலடா. நாங்க அப்படி சரி, அப்ப உட்காரு, உட்காரு. பார்த்து இப்போ வரக்கூடாதா? உட்காருங்க. திரும்புறேன்னு சொல்லிட்டு திரும்புங்க சார். ஓகே எல்லாம் எப்படி இருக்கீங்க? இந்த 80 நாள் எப்படி போச்சுன்னு தெரியல உண்மையாவே. ஐயா, எங்களுக்கு தெரியலைங்க. 8 நிமிஷம் தானங்க போயிருக்கு. சூப்பராக போயிருக்கு உண்மையாகவே. எல்லாமே அவன் சுயரூபம் நிறைய பேருக்கு வெளியே வந்தது, அதை பார்த்துருப்பீங்க. எல்லாரும் எப்படி பண்ணாங்க? உங்களா எல்லாம் எப்படி பண்ணாங்க? ஏன்னா நீங்கள் தான் ஓட் பண்ணியிருக்கீங்க. இதில் யார் எனக்கு எலிமினேஷன் ஆக போகிறா, யார் உள்ளே இருக்க போகிறா, இது எல்லாமே உங்களுக்கு தான் தெரியும். ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஆங்கர் தான். ஓகே எல்லாம் நல்லா பண்ணாங்களா? சரிம்மா வீட்டுக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி மச்சான் சுரேஷே நிஷா அவன் என் கிளாஸ்மேட். அவன் என் கூட படிச்சான். மச்சான் நல்லா இருக்கேன் மச்சான். ஓ அவன் என் கிளாஸ்மேட். வயசானவரா அவரா? ஏய் அவரு இல்லடா. இல்ல மச்சான் சுரேஷ் இல்ல வினோதே சார் அவருக்கு சார் அவன் யார் கிளாஸ் சார். சார்? மச்சான் அவன் என் கிளாஸ்மேட். அத கேப் போட்டுருக்கால அவன் என் கிளாஸ்மேட். நான் ஒண்ணா படிச்சோம். மச்சான் நீ நடா இங்க? திருப்பி நீ நடா இங்கன்னு கேட்டுறாத. எல்லாம் ஒரு தொழில் தான் மச்சான். ஏய் நம்ம பேசுறடா. ஃபேமிலி நல்லா இருக்காங்களா? ஏய் பாப்பா நான் வெளியே வந்து பார்க்குறேன்டா. சூப்பர் வீட்டுக்குள்ளே போகலாமா? ஹாய் ஹாய் சார். ஹாய் சார். சார் சார் என்ன சார் உங்க செருப்பு சூப்பரா இருக்கு சார். சார் ஸ்மார்ட்டா இருக்கீங்க சார். கிளாஸ் சூப்பரா இருக்கு. திருப்பி நான் ஸ்மார்ட்டாக இருப்பேன் சொல்ல எதிர்பார்க்காதீங்க. சார் என்ன மாதிரி அழகா இருக்கீங்க சார். ஆ என்ன மாதிரி அழகா இருக்கீங்க. கேட்கல. என்ன மாதிரி அழகா இருக்கீங்க சார். தம்பி கீழே வாங்க. தம்பி கீழே வாங்க. இல்ல சார் சும்மா சார். தம்பி கீழே வாங்க தம்பி. ஆனா சார் தம்பி நீங்க இறங்கினா முத்தம் கொடுப்பேன். நீங்க இறங்கினா முத்தம் கொடுப்பேன் தம்பி. இறங்க. ஆனா சார் தேர்தல போட்டு உட்காருங்க. சார் முத்தம் கூட கொடுத்து இறக்கி விடுங்க சார். சார் அவங்க தான் சார் தள்ளி விட்டது. போலாம் போலாமா? ஏய் எஃப்ஜே உன் நெக்லஸ் நல்லா இருக்குடா. எஃப்ஜே அண்ணா கழுத்துல என்ன அது? இது நெக்லஸ்ண்ணா. சூப்பர். இன்னும் ஸ்டோன் வச்சுருந்தா நல்லா இருக்கும். ஸ்டோன்லாம் இல்லையா? அது கேட்டனா இல்லன்ட்டாங்கண்ணா. அதான் அப்படியா? சார் இன்னும் ஒட்டியானம் ஒன்று வச்சிருக்கான் சார். ஒட்டியானம். சூக்கர். வினோத் என்ன இதெல்லாம்? பாருவோட நெக்லஸ் திருடி போட்டுட்டான் சார் எஃப்ஜே. இல்லை அதுதானா ஒரு நிமிஷம். நான் பேசிட்டு இருக்கேன். நான் நின்று பேசும் போது கொஞ்சம் கூட மறைய இல்லாமல் உட்காந்து பேசுறீங்க. இல்லை பார்த்தா உங்களை இல்லை எஃப்ஜே உங்களை தான். நான் பேசிட்டு இருக்கேன்ல, நான் நின்று பேசிட்டுருக்கேன்ல, ஒரு மரியாதை வேணா சொல்லுங்க. ஒருத்தன் நின்று பேசும்போது இல்லை பார்த்தா இப்போ எதுக்கு நீங்க உட்காந்தீங்க? நீ எது உட்காந்து கேட்குறேன் நான். இல்லைண்ணா நின்று பேசும்போது நின்று பேசணுன்றீங்க, உட்காந்து பேசும்போது உட்காந்து பேசலாமேன்னு. பிரதர் நான் அப்படி தான் சொல்லுவேன். ஆனால் நீ உட்காந்து தானே பேசணும்.
நான் உட்காரும் போது நிக்கணும்ல, நான் சொல்லித்தரேன் யாரும் உங்களுக்கு. சார் நிக்கணுமா உட்காரணுமா சார்? ஃபர்ஸ்ட் ஒரு நிக்கணுமா உட்காரணுமா சார்? எல்லாம் நில்லுங்க, எல்லாம் நில்லு, கொஞ்சம் நில்லுங்க, தப்பே கிடையாது. சார் ஒரு தனியா சொன்னோமா சார், உங்களை பத்தி ஒரு பாட்டு ஒன்று எழுதிருக்கேன், பாட்டுமா சார்? என்ன பாட்டு? போன வாரம் ஒரு பாட்டு பாடினியா, பெருசா போவே இல்லை, நல்லாவே இல்லை. சார் நான் பாத்ரூம்ல பாடுற பாட்டுலாம் எடுத்துட்டு வந்து இவர் பாடுற மாதிரி பாடிக்கிறார் சார். ஏய் நீ பாத்ரூம் போய் என்ன பண்ண எனக்கு தெரியாது, உட்கார். சார் ஒரு டவுட் கேட்கலாமா சார்? என்ன டவுட்டுப்பா? இப்போ நானும் பாருலாம் இங்க பண்றதுலாம் டிவில வருதுங்களா, மக்கள் பாக்குறாங்க, தெரியுதா எல்லாமே நல்லா? ஏய் கண்டிப்பாப்பா, சொல்லி ஆகணும் ரெண்டு பேருமே. போரு கம்மே, நீங்க பண்றத வந்து உண்மையா மக்கள் நிறையவே பார்த்துருக்காங்க. அதுலயும் நிறைய சின்ன பசங்க வந்து தனியா ஒளிஞ்சின்னு கேமரா மொபைல் எடுத்து பார்த்துருக்கானுங்க. அந்த அளவுக்கு உங்க வீடியோ நல்லா வைரலா இருக்கு, மக்கள் மத்தியில எல்லாம் பார்த்துருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே சூப்பரா நல்லா இருந்தது. நான் உங்கள்கிட்ட ஒரு நிமிஷம்ப்பா, சொல்லுப்பா. ஒரே நிமிஷம்ண்ணா, சொல்லு. சபரி காணும்ண்ணா, சபரி காணும்ண்ணா. அண்ணா சபரி வச்சு பிளேலாம் இருக்கு. ஏய் அவன் ஒயில் கார்ல போக வேண்டிய பையன் அவங்கடா காணோம். ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் சார். ரெஸ்ட் அவன் நல்லா காப்பாத்தான்டா சார். ரெஸ்ட் ரூம் போயிருக்கான் சார். ரெஸ்ட் ரூம் போயிருக்கானா? சூப்பர். அதுக்கப்புறம் கூப்பிட்டா வர மாட்டா சார். கம்மு போரு. அதாவது நான் உங்கள்கிட்ட அப்பயே சொன்னேன் கம்மு, ஒரு தடவை நான் ஐடியா கொடுத்துட்டே இருப்பேன், பார்த்துங்க, தனியாக விளையாடுங்க, தனியாக விளையாடுங்க, தனியாக விளையாடுங்க. இல்லை போரு உங்களே இல்லை, அவர் சொல்லிருக்கேன், நீங்கள் தலையாட்டாதீங்க. இல்லை இப்படி ஆட்டினா என்ன, எனக்கு புரியல, எனக்கு இப்படி ஆட்டினா என்ன அர்த்தம்? சார் யார்கிட்ட சார்? என்கிட்டயா அவங்ககிட்டயா? உங்கள்கிட்ட தான் சொல்லிருக்கேன் சார். நான் தலையாட்டேன் சார், அவங்க தான் சார் ஆடினாங்க. இல்லை பிரதர், நான் உங்ககிட்ட பேசினேன், ஆனால் தலையாட்டணும் அவங்க. நான் ஒரு வாட்டி தலையாடிக்கலாமாண்ணா? சார் இவர் பண்றது எல்லாமே ஃப்ராட் ஆக்டிவிட்டி சார். இவர் பண்றது எல்லாம் ஃப்ராட் ஆக்டிவிட்டி. அண்ணா எந்த ஃப்ராட் ஆக்டிவிட்டி சொல்றானே, வாட்டர்மேன் வாய்ஸ் நல்லா பேச சொல்லி வந்தானே, ஃப்ராட் ஆக்டிவிட்டி உள்ள வந்திருக்கான். உட்காருங்க. சாரி அங்க போய் உட்கார்றான் ஃப்ராட். நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், நீங்க தனியா விளையாடுங்க, தனியா விளையாடுங்க சொன்னேன். நீ பாத்தீங்களா இங்க வந்து நீங்க என்ன காரியம் பண்ணீங்க சார்? சார் நீங்க என்ன அவங்க பண்ணது நீங்களே ஒரு தடவை பாருங்கண்ணே, பண்ணி காட்டுங்க. ஏய் 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 மச்சான், எங்கடா போயிட்டு வரீங்க ரெண்டு பேரும்? சார் இருட்டா இருக்கு, பயமா இருக்கு, நான் போயிட்டு வந்தேன்டா. அவ இருட்டா இருக்குன்னா நீ ஏன் உள்ள போயிட்டு வந்த? இருட்டா இருக்கா செக் பண்றதுக்காக போனேன். நான் ஒரு வாட்டி போய்க்கலாமா? இதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? நம்மளையே நோட்டீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. என்ன இது? போரே ஒண்ணு இந்த ஷோல போர் அடிக்கிற, இல்ல இந்த கம்மு பேரை நார் அடிக்கிற, இந்த ரெண்டுத்தையும் தெளிவா பண்ணிட்டு இருக்க. உண்மையாவே நான் அப்பயே கூட சொன்னேன். சாரி. ஏன்னா வந்து நீங்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணு வந்து நீங்க பாதிக்கப்பட்டிருக்கு, நீங்க பாத்தீங்களா? சாப்பிடுங்க ஆடியன்ஸ் மக்கள், நீங்க பாத்தீங்களா? அவ தள்ளி விடுத பாத்தீங்களா? பாத்தீங்களா? பாத்துக்கிறேன். எதுக்கு அப்படி பண்றீங்க? சொல்லு கேக்குறாங்க. என்ன சார்? சாரி சார். இல்ல இல்ல சாரி கேட்டா வெளில என்ன சொல்லுவாங்க, மக்கள் என்ன சொல்லுவாங்க? இதே உங்க அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து அப்படி பண்ணுவீங்களா? சார் இல்ல சார், ஃபீல் பண்ணி அழுதா. வீட்ல என்ன உங்க ஆளத்தி காட்டி இது பண்ணாலும் இந்த மாதிரி தான் இருக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணீங்க? நான் அழுது ஃபீல் பண்ணா சார், எல்லாம் டார்கெட் பண்ணாங்க, அதனால தான் நான் சப்போர்ட் பண்ணேன் உங்க ரெண்டு பேருக்கும். சார் 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 இல்லப்பா, ஸ்பான்சர் யாரும் படிக்க வந்து, வேற ஒண்ணும் இல்ல. சரி நீ உட்காருங்க. நீங்க தள்ளி உள்ளன்றீங்களா? நீங்க சாண்ட்ராவை தள்ளி உள்ளன்றீங்களா? சார் கேக்கல. இல்ல இல்ல நீங்க காண்டா இருக்காங்களே, காண்டாவை தள்ளி உள்ளன்றீங்களா? தள்ளி வந்து ஏய் நீ காண்டா இருக்காங்களா? காண்டா ஆமா சார். ஏன்டா என்ன காண்டாங்கற? நீ காண்டாவை தள்ளி உள்ளன்றீங்களா? சார் போண்டா இருக்கான்னு கேக்குறான் சார். போண்டா இருக்கான்னு கேக்குறான். சொல்லுப்பா. காணா நீ ரெண்டு பேர் தள்ளி விட்டு பாத்தீங்களா? பார்த்தேன் சார். சொல்லுங்க. அவன் எப்படி தள்ளி விட்டான் மக்கள் சார்? தெரியற மாதிரி. இப்படி உட்கார்ந்தான் சார். இப்படி தள்ளி விட்டான் சார். போய் சார், அவளை இல்ல தள்ளா சார். சரிங்க வாங்க, ஒரு நிமிஷம் வாங்க. அவ சொல்றது போய்தா, இப்ப நீங்க சொல்லுங்க எப்படி தள்ளி விட்டாரு? உட்காரு. காணா நீங்க இறங்கிடுங்க. கம்மு பேபி நல்லா பண்ணி காட்டி எப்படி பண்ணணும்? யாரு காட்ட சொல்றாங்க பாப்போம். சார் கால் இப்படி இருந்துச்சு சார். சார் கால் எட்ட சார் பாவம். இப்படி இருந்துச்சு சார். அவ ஷூ வந்து ரொம்ப டைட்டா இருக்கு சொல்லிட்டு இப்படி இப்படி தள்ளும் போது அவங்க தெரியாம விழுந்துட்டாங்க சார். அதுதான் நடந்தது. என்கிட்ட சொன்னாங்க, பாரு சொன்னாங்க. கால் வந்து புடிச்சிக்கிச்சு சார் தள்ளும் போது. அப்படி தள்ள அப்படி உட்காரு. இல்ல இல்ல காலு சார் அப்படி இல்ல சார், கால் இப்படி வந்து இப்படி வந்து சார். இப்படிதான் சார். இல்ல சார் அப்படி கூட இல்ல சார். அது எப்படின்னா இல்ல இல்ல இப்படிதான் சார். சிக்கன் பீஸ் குத்திருச்சு சார். சார் கீழ இருக்க பீஸ் எடுத்து வாயில போடுறான் சார். போரு சார் நல்லா டேஸ்டா இருக்கு சார். ஒரு நாய் இருக்கு, நீங்க எதுக்கு இது பண்றீங்க? நீங்க வந்து இது மாட்றீங்க சார். நான் சின்ன ஹெல்ப் சார், சாண்ட்ராவை கரிச்சு தள்ளி காட்டிக்கல ஒரு தடவை. நானா சபரி காணோம். நான் இப்பதான்டா கேட்க வந்தேன், எனக்காக ஒரு தடவை சபரியை காட்டுங்கடா. சபரி வச்சு பிளே இருக்குண்ணா. சபரி சபரி இன்னுமா வேட்டி கட்டுறான்? சபரி விடுங்கண்ணா. இந்த பிக் பாஸ் எப்படி இருந்ததுன்னு நம்ம ஃபேட் மேன் கிட்டே கேட்கலாம். சரி ஓகே.
கிட்டத்தட்ட எல்லாமே அவங்க கேமை விளையாடுங்க. நான் தனித்தனியாக விளையாட சொன்னேன். நிறைய பேர் பின்னாடி இருந்து ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லியிருக்கீங்க. அவங்க வந்து இந்த டாஸ்கில் வந்துட்டு யார் அதிகமாக கோடு மூட்டுவீங்க அப்படின்னு டாஸ்க் வச்சாங்க. அவங்க அப்படி தான் வைப்பாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்க கோடு மூட்டுறாங்கன்னா உடனே கோடு மூட்டுவீங்களா? அது மூட்டக்கூடாது. ஏன்னா அது நம்ம இயல்பு கிடையாதுல்ல, அது நம்ம கேரக்டர் கிடையாதுல்ல. அவங்க அப்படியே ட்விஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 1000 பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேட்மேன் இருந்த மாதிரி தனித்துவமா நீங்க யாருன்னு நீங்க காமிக்கணும். கொஞ்ச நாள் தானே இருந்தாரு. கொஞ்ச நாள் இருந்த இங்க பேர் நம்ம சிம்பு சொல்ற மாதிரி தான் வாழ்க்கையில் நம்ம கொஞ்ச நாள் இருக்கிறோமா அது முக்கியம் கிடையாது. இருந்த கொஞ்ச நாளும் நல்லவனாக இருக்கிறோமா அதுதான் முக்கியம். அதுதான் பேட்மேன் காமிச்சாரு உண்மையாவே. சூப்பர் வினோத். ஐயோ சாரி சார் காது பிஞ்சிரும். அதாவது கம்மு நீங்க கெத்து வச்சு ஒன்று பண்றீங்க, மாசு வச்சு ஒன்று பண்றீங்க. அது நல்லா இல்லை பார்க்க. அது நல்லா இல்லை பிரதர். அது நல்லா இல்லை. இல்ல சாரி, அது மாசம் இல்லை சார். அப்படி பண்ணல சார், அப்படி நினைச்சு பண்ணல சார். நான் நார்மலா தான் சார் இருக்கேன். அப்படி பண்ணல சார். கேளுங்க சார். பாரு சார். என்ன இல்லை இந்த ஸ்பான்சர் டாஸ்க் நீங்களே படிச்சு சார். பிக் பாஸ் எப்படி போச்சுன்னு. பிக் பாஸ் இல்ல பேட்மேன் ஹவுஸ். சரி, பேட்மேன் ஹவுஸ் வந்து ரொம்ப நல்லா போச்சு. என்னதான் பண்ணாலுமே நம்ம என்னதான் பேசினாலுமே வின்னர் யாருன்னு நம்ம சொல்லி ஆகணும். அதுக்கான ஒரு கட்டத்தை இன்னைக்கு வந்திருக்கிறோம். ஸோ இந்த ஃபைனல் வின்னர் சூப்பர் வினோத். என் கை இங்க இருக்கடா, இங்க இல்லடா. சூப்பர், எல்லாரும் நல்லா பண்ணாங்க. வந்துருங்க ஃபைனல் கண்டஸ்டன் வந்துருங்க. எப்படி சார் வின்னர் ஓகே, ரன்னர் காணும் சார். நீங்க 80 நாளா போயிட்டீங்க. இப்போ ஃபைனலுக்கு சபரி போயிட்டானா? சப்ஸ்டிட்யூட் சார். சார் நான் சபரி மாதிரி நல்லா பண்ணுறேன். முதல்ல வாட்டர்மெலன் மாதிரி பண்ணு. போனா வர முடியாத நிறைய பேர் நினைச்சிருக்காங்க. அது அந்த ஹவுஸ்ல இருக்கலாம். ஆனா பேட்மேன் ஹவுஸ் அப்படி கிடையாது. எங்க போனாலும் ஃபைனல்ல வந்து எல்லாரும் நிக்கலாம். அதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு தான் நீங்க எல்லாமே. ஆனா இதே எடுத்துக்காட்டா நினைச்சு நீங்க அன்றாட வாழ்க்கை அப்படி வாழ்ந்துடாதீங்க. நீங்க நிக்கிறீங்க நீங்க வந்து சும்மா தான் நிக்கிறீங்க. நான் யாருக்கு நின்று கை பிடிச்சி தூக்கி காட்டினா? சரி வாங்க எல்லாரும் கை ஒரு கவுண்ட் டவுன்ல போயிடுவோம். இன்னைக்கு நம்ம பேட்மேன் ஹவுஸோட சீசன் 9 டைட்டில் வின்னர் யாருன்னு ஒரு சின்ன கவுண்டர் போயிடுவோம். 5 4 3 2 and the winner is மத்த ஹவுஸ்ல ஒண்ணா வின்னர் வந்து ஒருத்தருக்கலாம். ஆனா பேட்மேன் ஹவுஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஷோல கலந்துற எல்லாருமே வின்னர் தான். வின்னர் இஸ் ஆரம்பி. சூப்பர். இருந்தாலும் வந்து நம்ம இன்னைக்கு பேட்மேன் ஹவுஸ்ல வந்து அந்த கொடுத்த டைம்ல ரொம்ப அழகா பண்ணீங்க. எல்லாருமே சூப்பரா பண்ணீங்க, நல்லா இருந்தது. இதை நான் சொல்றதை விட நம்ம ஸ்பான்சர் பேட்மேன் ரவிச்சந்திரன் ஐயா அவர்கள் சொல்லட்டும். சார் நீங்க சொல்லுங்க சார், எப்படி இருந்தது? உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? எங்க கேபிஒய் டீம் குழந்தைங்களாம் அவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க. ஐ நோ ஃபேட்மேன் ஹவுஸ் அதை ரிவ்யூ பண்றதுக்கு ஃபேட்மேனே வந்துட்டாங்க. என்ன சார்? சபரியை கொஞ்சம் ஸ்டேஜுக்கு வர சொல்லுங்க சார். சபரி அர்ஜென்ட்டா 2 டாய்லெட் போயிருக்கான் சார். இப்போ வந்துருவான் சார். டேய் என் தம்பியை வர சொல்லுடா முதல்ல. அவர் கொஞ்சம் அர்ஜென்ட்டுக்கா. ஐயா எனக்கு எல்லாரையும் பார்க்கறத விட எனக்கு இப்ப உங்களுடைய பர்மிஷனோட ஃபேட்மேனோட பிக் பாஸை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. ஏன்னா அப்படி ஒரு திறமைசாலியை நான் பார்த்ததே இல்லை சார். பிக் பாஸ் சார் நீங்க வாங்க சார், நீங்க தான் மெயின். பிக் பாஸ் வாங்க. ஏண்டா எப்பேற்பட்ட தலையடா ஒளிச்சு வச்சிருக்கீங்க. வாய்ஸ் யார் யாருன்னு பார்த்திருப்பீங்க. எல்லாருக்கும் இந்த வாய்ஸ் எந்த வாய்ஸா இருக்கும்னு நினைச்சிருப்பீங்க. அந்த வாய்ஸ் கொடுத்தது ஏய் 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 அந்த வாய்ஸ் கொடுத்த ஒரே ஆர்டிஸ்ட் இவர் மட்டும் தான். இந்த வாய்ஸை பிக் பாஸ் ஒரிஜினல் பிக் பாஸ் கேட்டு நேரம் அழுதுகிட்டு இருப்பாரு. பட் ஆனாலும் எங்க 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 குடும்பம் வந்து சூப்பரா பர்ஃபார்மன்ஸ். சபரி எங்க போயிருந்தீங்க? வாயில வெத்தலை போட்டுட்டீங்களா? துப்ப போயிட்டீங்களா? என்னாச்சு சபரிக்கு? ஏன் சபரி நடுவுல போயிட்டாரு? உண்மையா வந்து இன்னைக்கு இந்த விஷயம் நடந்ததுக்கு வந்து நாம தங்கது வரைக்கும் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா இது எங்களோட பங்களிப்பு வந்து ரொம்ப கம்மி தான். ஃபுல்லா எழுதி ரெடி பண்ணி எல்லாம் இது பண்ணுது 2 நாளா ஃபாலோ பண்ணி தங்கதுரை தான் அவரு பின்னாடி இருந்து இன்னைக்கு இவ்வளவு வேலை பார்த்துருக்காரு. நீ எல்லாமே நல்லா இந்த ஒரே நாள் பண்ணிருக்காரு. ஃபேட்மேன் ஹவுஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத நம்ம ஃபேட்மேன்ட்டே கேட்டுறலாம். சார் இதையும் ரிவ்யூ பண்ணிருங்க சார். ஆக்சுவலாக முதல்ல
இங்கே உங்களோட திரை ஐ மீன் உங்களோட கலைத்திறமை வந்து போதுமான அளவுக்கு மக்கள் நிறையா போதுமான அளவுக்கு பார்த்துருப்பாங்க. பட் இந்த சீசன் 9 வந்து எனக்கு ஆக்சுவலாக நான் இதை வந்து நான் நினச்சிட்டு இருந்தேன், நீங்கள் வந்து ஒரு பிபி கொண்டாட்டம் இந்த மாதிரி அதில் எங்கேயாவது இது மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு. ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த டீம் ஃபென்டாஸ்டிக்காக எக்ஸலண்ட்டாக சூப்பராக உண்மையிலேயே மனசாக சொல்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா லாஃப் பஸ்னா கம்ப்ளீட் லாஃப் பஸ், ஒவ்வொரு கேரக்டரையும் எடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணீங்க. ஐ பிலீவ் எல்லாரும் ஒரு ஸ்டாண்டிங் அவேஷன் கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். தே டிசர்வ் திஸ் ஒன். ஏன்னா நிஜமாவே ஒரு 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 கிரேட்டஸ்ட் எஃபர்ட் போடுறது, ஒருத்தங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு அது எவ்வளவு பாடுபடணும், அதுக்கு எவ்வளவு ரைட்டிங், எவ்வளவு நுணுக்கமா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையும் பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கு. நான் எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு ஆதங்கம் எப்பவுமே இருக்கும். இந்த கலக்க போவது யாரு டீம்லோ இல்ல நகைச்சுவை மனிதர்கள் இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா இவங்கள ஒரு சிறந்த காமெடியன்ஸ். நான் வந்து எல்லாரும் இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ஃபேன். அமுதமண்ணனா இருக்கட்டும், இல்ல கலக்க போது யார் டீம் நாங்க இந்த பக்கம் அவங்க டீம்ல போய் சேர்ந்துட்டீங்க. எங்க குடும்பம்டா. திவாகர் பாராட்டிட்டு இருக்காங்களே, வந்து வாங்கிட்டு போலாம்னு. திவாகர் பிரதரா இருக்கட்டும், வினோத் பிரதரா இருக்கட்டும், எல்லாருமே ஆக்சுவலா இண்டிவிஜுவலான ஃபேன்ஸ். நான் பாத்தீங்கன்னா நினைப்பேன் நிறைய உங்களுக்கும் வந்திருக்கும். அதாவது எப்படின்னா தனிப்பட்ட முறையில் வந்து விமர்சனங்கள் என்னன்னா இவ்வளவு நல்ல காமெடி பயங்கரமா பண்றீங்க, டிவியில வரும்பொழுது அதாவது சினிமாவில் வரும்பொழுது அந்த காமெடி நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதாவது பெருசா ஒர்க் அவுட் ஆகலன்னு. ஆக்சுவலா என்னன்னா அது வந்து இப்போ இவர் சொன்ன பாயிண்ட், அமுதவனன் சார் சொன்ன பாயிண்ட் தான். இவங்கெல்லாம் இவங்க கற்பனையில பண்ற ஜோக்குகள்ல இவங்க தான் கிங்கு. சினிமா வரும்போது இன்னொருத்தங்க கற்பனைக்கு இவங்க டைலாக் எழுதுற அந்த டைலாக்ல இவங்க காமெடி பண்றாங்க. அதனாலதான் டிவியில வர காமெடியை பெருசா சினிமாவில் வரும்பொழுது பல ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், பல முட்டுக்கட்டோட இவங்களோட காமெடி பெருசா வெளில வராது. அதை நான் ஒரு ப்ரொடியூசரா நான் பல இடத்துல பார்த்துருக்கேன். பல பேருக்கு உங்களோட ஒரிஜினல் திறமை வந்து என்னென்ன சினிமாவில் காமிக்கிற அந்த ஸ்பேஸோட உங்க ரைட்டிங் அது முன்ன இருந்த சினிமாவில் இருந்தது. இப்போ இருந்த சினிமாவில் அதுக்கான ஸ்பேஸ் இல்லை, ப்ரொடக்ஷன் இல்லை, அது இல்லை இதுலன்னு நிறைய கண்ட்ரோல் பேரிகேட்ஸ் இருக்கும். பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக ஒரு கிடைச்ச ஸ்டேஜில் எல்லாரையும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மகிழ்ச்சி தான் ஹையஸ்ட் ரீச்னா அந்த ஸ்மைல், அந்த சந்தோஷத்தை முழுசா மனம் நிறைவா சந்தோஷமா பண்ணீங்க. ஐ விஷ் நீங்க எல்லாருமே வந்து ஒரு கிரேட்டஸ்ட் ஹைட் கண்டிப்பா சினிமா இல்லை நீங்க எதுல விரும்புறீங்களோ அதுல ஒரு உச்ச நட்சத்திரமா வரணும்ன்றது மனசார வேண்டிக்கிறேன். உண்மையிலேயே சொல்லணும்னா நிஜத்துல ஒவ்வொருத்தரும் மிகப்பெரிய ஃபேன்ஸை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க தனிப்பட்ட முறையில். அதுல உங்களோட கிரியேட்டிவ் இவ்வளவு டேரிங்கா இந்த ஸ்கிரிப்டை வந்து ரெடி பண்ணி, நான் ஆக்சுவலாக வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்கும்போது நாம பேசும்பொழுது நம்ம இதை பற்றியும் யோசிக்கிறது இல்லை, டப்புன்னு பேசுவோம். அது என்னோட ரிவ்யூவில் அப்படியே எனக்கு பழக்கமாயிடுச்சு. பட் அதை ஸ்பூப் பண்ணும்போது ஒவ்வொரு சின்ன நுணுக்கும், பிரதராக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், அமுதவனன் சாரோடைய டைமிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே நீங்கள் சொன்ன மாதிரி இவர் நம்ம பிரதர் தங்கதுரை பிரதராக இருக்கட்டும், திவாகர் பிரதராக இருக்கட்டும், எல்லாருமே வினோத் பிரதராக இருக்கட்டும் அடிச்சு உண்மையிலேயே எனக்கு என்னோட ஃபேர்வெல்ல வந்து இதோட ஒரு பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் கிடையவே கிடையாது. அது நீங்கன்றது எனக்கு நான் ஆக்சுவலா எனக்கு நானா எழுந்துச்சு வரணும், எனக்கு ஒரு ஆப்ஷனா பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனால சொல்றேன். தொடர்ந்து ஏதாவது நீங்க ஒரு நல்ல ஷோ பண்ணீங்கன்னா அதுக்கு ஸ்பான்சரா இருக்கவும் ஆசைப்படுறேன். தேங்க்யூ. பேசாம ஒரு படத்துக்கே ப்ரொடியூஸ் பண்ண நாங்க ஒரு படம் எடுத்துறோம். நீங்களா நீங்க அதான் சொல்றேன், அந்த கிரியேட்டிவ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சொல்றேன். நீங்களா ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் எடுத்து வந்தீங்கன்னா நான் டெஃபினட்டா பண்ணுவேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இந்த ஸ்டேஜ்ல சொல்லணுன்றதுக்காக இல்ல, நிஜமாவே சொல்றேன். ஏன்னா நிறைய காமெடிக்கான ஸ்பேஸ் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் நடக்கும். அந்த ஸ்பேஸ் கிடைக்காம அது ஒரு சினிமாக்குள்ள வரும்பொழுது ஹீரோடைய இன்டரப்ஷன், டைரக்டரோட இன்டரப்ஷன், பல விஷயங்கள் இருக்கு. அதை தாண்டி ஒருத்தங்க பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு காமெடியன் ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ரியல் டைம் சினிமாவில். அதில் நட்சத்திரமாவே ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை ப்ராக்டிக்கலா. ஸோ அதை இது வரைக்கும் கொண்டு வந்து நீங்க இன்னும் மென்மேலும் நிறைய இடங்கள் போகிறதுக்கு மனசார வாழ்த்து. சூப்பர். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். இதை விட எனக்கு என்ன கிஃப்ட் வேணும்? பெரிய விஷயம் இது. எங்களை மாதிரி ஆட்களுக்கு அது ஒரு பெரிய கிஃப்ட் மாதிரி சார். நீங்க கொடுக்குற பேமெண்ட் எல்லாம் தாண்டிய ஒரு பெரிய கிஃப்ட் இது. அப்ப டீம் பேமெண்ட் கொடுத்துருங்க தயவு செய்து. எதுவும் சொந்த வாயில சூனி வச்சுக்கிட்டு. அதே மாதிரி ஆக்சுவலி நேத்து தான் பிளான் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் பண்ணனும்ட்டு. சோ நம்ம டீம் எல்லாமே சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்கா தான் ரெடி பண்ணோம். எல்லாரும் சூப்பரா சேர்ந்து கோஆபரேஷன் பண்ணாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுங்க எல்லாருக்குமே. The whole team ஒரு பெரிய கைதட்டல் கொடுக்கலாம். So thank you so much. Thank you so much Fatman House team. Thank you. Thank you எல்லாருக்கும் சூப்பரா இருந்தது. Thank you once again. Fatman இவ எப்பவுமே ஃபேக்ட் மட்டும் பேசுமானே. கிட்ட வந்து போட வேணா ரொம்ப சீன், கத்தி போல பேசுறதுல நடானே.